வணக்கம். வெப்துனியா செய்திகள். அரசியலுக்கு வந்தால் ரஜினி வெற்றி பெறுவாரா? இந்திய மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா பேட்டி. கருணாநிதி வழியில் நடந்திருந்தால் இந்த தோல்வி கிடைத்திருக்காது. முலாயம் சிங் யாதவ். தினகரன் இரட்டை இலையை பெற லஞ்சம் கொடுத்ததாக நேரில் பார்த்த முக்கிய சாட்சி. திமுக தலைவர் கருணாநிதி தொண்டர்களை சந்திக்கிறார். வைர விழாவில் பங்கேற்பு. விரிவான செய்திகள். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கும் நக்மா ரஜினியை அவரது போயஸ் தோட்ட வீட்டில் சந்தித்தார். ரஜினியுடனான சந்திப்புக்கு பின்னர் நக்மா செய்தியாளர்களிடம் கூறிய போது, ரஜினியும் நானும் நீண்ட கால நண்பர்கள், திரைப்படங்களில் இணைந்து பணிபுரிந்துள்ளோம். அந்த நட்பின் அடிப்படையில் எங்கள் சந்திப்பு இருந்தது. சாதாரண சந்திப்பு தான். அரசியல் கலப்பு எதுவும் இல்லை. அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை. அரசியலுக்கு ரஜினி வர வேண்டும் என்பது மக்களின் விருப்பம். அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று கூறினார். ரஜினியை அரசியலுக்கு இழுக்க பாஜக உட்பட பல கட்சிகள் முயற்சித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான நக்மா ரஜினியை சந்தித்து பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் மு கருணாநிதிக்கு 90 வயதுக்கு மேல் ஆகியும் இன்னும் கட்சி தலைமையையும் வெற்றி பெற்றால் முதல்வர் பதவியையும் சொந்த மகனாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் வழங்காமல் உள்ளார். இது குறித்து பலர் எதிர்மறை விமர்சனம் வந்தாலும் தற்போது கருணாநிதியின் இந்த முடிவை பாராட்டும் வகையில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் கூறியுள்ளார். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அகிலேஷை முதல்வர் ஆக்காமல் நான் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்திருந்தால் ஊபி மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சிக்கு இது போன்ற பெரிய தோல்வி கிடைத்து இருக்காது என தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டுள்ள அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலையை பெற இடைத்தரகர் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் தற்போது டெல்லி திகார் சிறையில் உள்ளார். முதலில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் சிக்கினார். அவர் அளித்த வாக்குமூலத்தை அடுத்து தினகரன் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் சிக்கினார். தொடர்ந்து தினகரன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் மேல் ஆதாரங்கள் கிடைத்து வருவதால் தினகரன் பிடி இறுகி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கின் முக்கிய திருப்பமாக வழக்கறிஞர் கோபிநாத் முக்கிய சாட்சியாக மாறியுள்ளார். கோபிநாத் அப்ரூவராக மாறி இருப்பது டிடிவி தினகரனுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஹவாலா ஏஜென்ட் சுகேஷ் தினகரன் தரப்பிலிருந்து பணம் பெற்றதை தான் நேரில் பார்த்ததாகவும் பணத்தை பெற்றுக்கொண்ட சுகேஷ் சென்னையில் உள்ள நபரிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் கோபிநாத் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் தினகரனின் நீதிமன்ற காவல் வருகிற 15ஆம் தேதி முடிவடையும் நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்றே கூறப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொண்டர்களை சந்திக்கிறார் என திமுக அமைப்பு செயலாளரும் எம்பியுமான எஸ்.ஆர். பாரதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி கடந்த சில மாதங்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவர் தொடர்ந்து ஓய்வில் இருந்து வந்தார். இதனால் அவரை தொண்டர்கள் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் அவரது 94வது பிறந்த நாள் விழா வர உள்ளதை அடுத்து அவர் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக திமுக சார்பில் கூறப்பட்டுள்ளது. 10 மாதத்திற்கு பின்னர் திமுக தலைவர் கருணாநிதி தொண்டர்களை சந்திக்க உள்ளதால் திமுகவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவர் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாகவும் ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் நடைபெற உள்ள வைர விழாவிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் எஸ்.ஆர். பாரதி கூறியுள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை காண தமிழ்.webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.